ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா நயன்தாரா பிகினிஸ் அவங்களுடைய எக்கலைக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு முட்டையை அடித்து ஊற்றிக்கணும். தனி மிளகாத்தூள் கொஞ்சம், மஞ்சள் தூள் கொஞ்சம், காரத்துக்கு ஏற்ப பெப்பர். நான் அதிகமாக பெப்பர் சேர்த்துருக்கேன், உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஸ்பெஷலே இந்த கரம் மசால் தான். கரம் மசால் கொஞ்சம் போட்டுட்டு ஃபைனலாக என்ன பண்ணுறோம்னா வெங்காயம் கொத்தமல்லி தழை இது ரெண்டையும் போட்டு நல்லா ஸ்பூனை வச்சு நல்லா கிளறி விடணும். ஃபைனலாக இந்த எக்கலைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விடணும். நல்லா அடித்து விடணும்னு சொல்லுவாங்க. முறை வந்தால் கொஞ்சம் நல்லா புஃப்னு வரும் எக்கு. அதனால் வந்துட்டு நல்லா கிளறி விட்டு அடிச்சு விடணும். எங்கள் பாப்பாவும் பக்கத்தில் உட்காந்துக்கிறனால கொஞ்சம் சவுண்டு ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவங்க எதாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க. இப்படி தான். அதான் ஃபைனலாக வந்து உப்பு சேர்த்து நல்லா அடிச்சு விடணும். அப்புறம் ஒரு வடச்சட்டியில் வந்துட்டு வடச்சட்டி இல்லைன்னா தோசைக்கல், நான் தோசைக்கல் தான் யூஸ் பண்ணுவேன் எப்போயுமே. தோசைக்கல்லில் வந்துட்டு எண்ணெய் விட்டுக்கணும். எண்ணெய் விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி கலக்கி வச்சுருக்க அந்த எக்கை வந்து ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வேக விடணும். வேக விட்டுட்டு நல்லா அடித்து ஊற்றியாச்சு. ஸ்டார்டிங்கில் ஃப்ளேம் வந்து அதிகமாக வச்சுக்கோங்க, அப்புறம் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா முட்டை வந்து கொஞ்சம் கறி இருந்துச்சுன்னா டேஸ்ட் இருக்காது. கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ சிம்மில் வச்சு நல்லா வேக விட்டுட்டு தோசை கரண்டியில் எடுத்துக்கணும். எடுத்து கொஞ்சம் தள்ளி விட்டோம்னா ஈஸியாக வேக கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எங்கள் பாப்பாவும் பக்கத்தில் உட்காந்து தான் சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதோடு தான் உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ அருமையாக இருக்கும். நாங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்தோம், சூப்பராக இருந்துச்சு. இன்னும் முட்டைக்கலைக்கு வந்து வெரி ஸ்பெஷல். அப்படியே கொஞ்சம் கரண்டி வச்சு அங்கிட்டு இங்கிட்டு தள்ளி விட்டுட்டு ஃபைனலாக வந்துட்டு அப்படியே ஒரு கரெக்டு இப்படி ஒரு கரெக்டு போட்டு எடுத்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ ருசியாக இருக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பவுமே இந்த எக் ஆம்லேட்டு, ஆஃப் ஆயிலு, வெறும் வெங்காயம் பெப்பர் தூள் போட்டு பொரிக்கிறதுக்கு இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் பிரியாணி தூள் போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும். நான் வந்து ஆட் பண்ணலை. நான் அதுக்கு பதிலாக தான் கரம் மசாலா தூள் போட்டிருக்கேன். நல்லா வந்திருக்கு. நீங்கள் இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ டு ஆல். எங்கள் பாப்பாவும் சேட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, பாய். ஃபைனலாக ரெடி ஆகிடுச்சு முட்டை கலக்கி. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பெப்பர் கொஞ்சம் தூக்கலாக போட்டால் சூப்பராக இருக்கும்.